ஹாய் குட்டீஸ், நான் தான் உங்கள் இவான்சிலின் அக்கா பேசுகிறேன். நான் இப்போ உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். ஒரு காட்டில் நிறைய விலங்குங்க இருந்துதான். அந்த காட்டுக்கு ராஜாவா சிங்கம் இருந்துதான், தளபதியா புலி சிறுத்தைலாம் இருந்துதான். அந்த ராஜா சிங்கத்துக்கு ஆலோசகரா கரடி இருந்துதான். அந்த காட்டில் அந்த ராஜசிங்கத்தோட ஆட்சியில் எல்லா விலங்குகளும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்துதான். அந்த காட்டில் ஒரு குட்டி அழகான மான் இருந்துதான். அது அழகாக இருக்கிறதுனால அதுக்கு பெருமை தலைக்கு மேலே ஏறிடுச்சான். போயிட்டு தன்னுடைய அம்மா மான் கிட்ட சொல்லுச்சான், அம்மா அம்மா, இந்த காட்டிலே நான் தான் அழகா இருக்கிறேன். என்னை விட அழகா யார் இருக்கிறா? அதனால என்னை இந்த காட்டோட இளவரசியை தேர்ந்தெடுக்கிறதுக்கு இந்த காட்டோட ராஜா கிட்ட போய் நான் கேட்க போறேன். அதுக்கு அவங்க அம்மா சொல்லிச்சான், ஏய் அறிவு கெட்ட பொண்ணே, ராஜா இடத்துலலாம் போய் பேசக்கூடாது, அதிக பிரசங்கித்தனமா. ஆனா அந்த குட்டி மானு கேட்கவே இல்லையாம். ராஜா கிட்ட போயிட்டு, ராஜா ராஜா, இந்த காட்டுல யார் என்னை விட அழகா இருக்கிறா? நான் தான் அழகா இருக்கிறேன். அதனால என்னை இந்த காட்டோட இளவரசியை தான் தேர்ந்தெடுக்கணும். அதுக்கு எல்லா விலங்குகளும் சிரிச்சுதான். அதுக்கு அந்த மானுக்கு ரொம்ப வெக்கமாயிடுச்சான். அங்க சிரிச்ச எல்லாரையும் பார்த்து இந்த மானுக்கு வெக்கமாயிடுச்சான். ராஜா ராஜா, நான் இனிமே இங்க வரவே மாட்டேன். நான் தனியா ஒரு ஊருக்கு போய் இளவரசியா வாழ போறேன். இனிமே இங்க வரவே மாட்டேன் நானு. அதுக்கு அந்த அம்மா மான் சொல்லிச்சான், ரேயா, இந்த காட்டை விட்டு எங்களை விட்டு போவாதடி. அதுக்கு அந்த மான் சொல்லிச்சான், நீங்க எல்லாரும் சேர்ந்து என்னை அவமானப்படுத்திட்டீங்கல்ல, நான் இங்க இருக்கவே மாட்டேன். இது போற வழியில ஒரு ஆறு இருந்துதான். ஐயோ, இந்த ஆறுல தண்ணி ஃபாஸ்டா போதே, எப்படி நம்ம அந்த கரைக்கு போக முடியும்? அந்த ஆத்துல இருந்து ஒரு முதல்ல வந்துதான். அது மான் இருக்கிற இடத்த பார்த்து மான் கிட்ட வந்து, அழகான மானுக்குட்டியே, உன் கண்கள் ரெண்டும் திராட்சை பழம் போல இருக்கு. உன்னுடைய தோல் கூட நல்ல சைனிங்கா இருக்கு. நீ ரொம்ப அழகா இருக்கியே. என்னுடைய அருமை உனக்கே தெரியுது, ஆனா என் காட்டுல இருக்கிறவங்களுக்கு தெரியலையே. அண்ணா அண்ணா, எனக்கு தண்ணினா ரொம்ப பயம். என்ன அந்த கரைக்கு எடுத்துட்டு போய் விடுறீங்களா? அதுக்காகத்தானே நான் இருக்கேன். என்ன சொன்னீங்கன்னா? இல்லை உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நான் இருக்குன்னு சொன்னேன். அந்த முதலைய நம்பின அந்த மானு முதல மேல ஏறி நின்றுட்டு போச்சாம். கொஞ்ச தூரம் போன உடனே அந்த முதல்ல அந்த மானை தண்ணி உள்ள இழுத்துன்னு போயிடுச்சான். இப்பதான் உணர்ந்துதான் அந்த மானு, ஐயோ, நம்ம அம்மா சொல்ற பேச்ச நம்ம கேட்காம போகணுமே. அந்த மானை அந்த முதல்ல கொன்று அது நிறையாக சாப்பிட்டுச்சான். இதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிறீங்க? நம்ம பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியணும். பைபிள் சொல்லுது, பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். எபேசியர் 6:1.